இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இவனுக்கு லாக்கு, இன்னொரு பக்கம் இந்த பொதுமக்கள் இருக்காங்கள அவங்களுக்கும் ஒரு ஆப்பு. என்ன அவர் என்ன நினைக்கிறாரு, நீ ஏன் திரும்பி பார்க்குற? ரசூல்லா இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீ ஏன் கேட்ட? எக்ஸாம் நீ தான்டா எழுதணும். உன் எக்ஸாம் நீ தான் எழுதணும். கொஸ்டின் பேப்பர் எடுத்து இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்தவன்ட்ட, தம்பி இந்த 4 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, இந்தியாவின் தலைநகரம் என்னவா இருக்கலாம், பக்கத்தில் பேசுகிறவனுக்கு அனுமதி இருக்கா? எக்ஸாம் ஹாலில் இன்றைக்கி இருக்கா? நீட் எக்ஸாமில் இருக்கா? பப்ளிக் எக்ஸாம் விடுங்க, சுண்டக்கா லோக்கல் இந்த டேர்ம் எக்ஸாம்லேயே கிடையாது. காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வுலேயே வந்து பர்மிஷன் இருக்கா? டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எழுதுங்கன்ட்டு. நீ உன் இடத்துல இருக்கணும், நீ உன் இடத்துல இருக்கணும், நீ உன் இடத்துல இருக்கணும், நீ இடத்துல எக்ஸாம் எழுதணும். அதே தானே இங்கே. நான் சொல்கிறது சரியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலைங்க. அதுக்கப்புறம் போய் எங்கள் ஜமாத் தலைவர்கிட்ட போய் கேட்டேன்னா போட்டார் பாருங்க ஒரு வசுவாசு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவாச்சு. என்ன உன்னையாவும் போய் கேட்க சொன்னா? நீ போய் 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட துவா கேட்டிருந்தீங்கன்னா அல்லா வழி காமிச்சிருப்பான். எல்லாம் இப்படி ஒரு பிரச்சாரம் வந்து கேள்விப்பட்டேன், கேட்டால் எனக்கு மனசில் தடுமாற்றம் வருது. இறைவா நீ எனக்கு நேர்வழி காட்டுறன்னு 2 ரக்காத் துவா கேட்டிருந்தேன்னா, அல்லாட்ட போய் ஓடி போயிருந்தீங்கன்னா அல்லா உனக்கு வழி காமிச்சிருப்பான். நீ ஓடி போனது உன் எஜமான்ட்ட. அப்போ உன் எஜமான என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஆல்ரெடி காதில் எல்லாம் ரிவிட் வச்சுருக்கான், அவனுக்கு வந்து உள்ளத்தில் திரையை போட்டு வச்சுருக்கான். அவங்ககிட்ட போய் உன்னை யார் கேட்க சொன்னான்? புரியுதா இல்லையா? அப்போது இவங்களுக்கும் எக்ஸாமு, இப்படி திரை போடப்பட்டதால் அவங்களுக்கும் எக்ஸாமு. இப்போ இதிலே பாருங்கள், இப்போ இந்த இதிலே நீங்கள் இன்னொன்றும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இதே கேரக்டர் தான் இன்றைக்கும்.